வேற எப்படியுமே நிறுத்த முடியாது. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, சப்போஸ் ஒரு என்ஜின்ல ஃபயர் வந்துருச்சு, ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணி ஆகணும். அல்லது ஒரு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், பிளேட் உடைஞ்சிருச்சு, அப்ப இமீடியட்டா ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் மோர் டேமேஜ் பண்ணி அந்த டெப்ரிஸ் வந்து பின்னால போய் எங்கேயாவது அடிச்சு ஹைட்ராலிக்ஸ் ஏதாவது உடைச்சிருச்சுன்னா பெரிய டேஞ்சர் வந்துடும். அந்த மாதிரி சமயத்துக்கு பண்றதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது. ஆனா பைலட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுல என்ன எனக்கு வந்து இப்ப யாருக்குமே விளங்கலன்னா, இது ஒரு மேனுவலா ஸ்ப்ரிங் ஆக்ட் பண்ண ஒரு சுவிட்ச். இது சாதா சுவிட்ச்னா ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ல தானே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்ப இதை தொடவே முடியாது. இது எப்பயாவது தொடலாம், ரீசைக்கிள் பண்ணணும்னு தொடுவாங்க. எப்படின்னா, சப்போஸ் நல்ல உயரத்துல போகும்போது ஒரு என்ஜின் ஃபைல் ஆயிடுச்சுன்னா திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது, அதாவது ரீசைக்கிள்ங்கிறது. அப்போ ஃபியூலை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு திருப்பி போடுவாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். திருப்பி அந்த ஸ்பீட்ல ஸ்பூல் பண்ணி அந்த ஏர் ஸ்பீட்லயே சுத்திட்டு இருக்கும். திருப்பி நீங்க ஃபியூல் கொடுத்த உடனே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு மெத்தட். அது ஒரு தடவை பண்ணுவாங்க. அது ஒர்க் பண்ணலன்னா அதை டிராப் பண்ணிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஒரு இன்ஜின் போதும் பறக்கிறதுக்கு. இதே மாதிரி இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எப்படி இது தானா வந்து விழுந்திருக்குன்னு விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிற, இது தொடவும் முடியாது. இது எப்ப தொடணும் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் இன்ஜின்ல ஏதோ பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, அல்லது இன்ஜின் வந்து வைப்ரேட் ஆகுது, அல்லது சம் கைண்ட் ஆஃப் மால் ஃபங்க்ஷன் காமிக்குது. அப்ப நான் அதை கட் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா நீங்க ராங் இன்ஜினை பண்ணிடக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து அதை தொட்டுட்ட ஒரு பைலட் அதை தொட்டுட்டு நான் ரைட் இன்ஜினை கட் பண்றேன்னு நீங்க டச் பண்ணுவாரு. இதை வந்து ரெண்டாவது பைலட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் நீங்க அதை தொடவே முடியும். ஏன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவீங்க, ரைட் இன்ஜினை கட் பண்றத அவசரத்துல அந்த பேனிக்ல லெஃப்ட கட் பண்ணிடுவீங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை.